ഇനി സിനിമാ നടൻ വിജയല്ല, മുഖ്യമന്ത്രി സി ജോസഫ് വിജയാണ്. തമിഴ്നാടിന്റെ പുതിയ മുഖ്യമന്ത്രി സി ജോസഫ് വിജയുടെ സത്യപ്രതിജ്ഞാ ചടങ്ങാണ് പ്രേക്ഷകർ കണ്ടത്. ഇനിയിപ്പോൾ മന്ത്രിമാരുടെ സത്യപ്രതിജ്ഞ. என் ஆனந்த் எனும் நான் சட்டப்படி என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். என் ஆனந்த் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்வதும் தெரியவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நேர்மையானதை செய்வேன் ஆணையிட்டு உறுதிமொழி. என் ஆனந்த் எனும் நான் அர்ஜுனா அவர்கள். സങ്കടത്തിന്റെ വിലാപമല്ല, അത് ആനന്ദത്തിന്റെ ഒരു കണ്ണീരാണ്, ആനന്ദക്കണ്ണീരാണ് കാണുന്നത് പ്രിയപ്പെട്ട പ്രേക്ഷകർ. അവരുടെ പ്രിയപ്പെട്ട വിജയ് മുഖ്യമന്ത്രിയാകുമ്പോൾ കയ്യും കാലം ഉറക്കാം എന്നാണ് പറയുന്നത്. കാര്യം അത്രത്തോളം ഹൃദയം നിറയ്ക്കുന്ന കാഴ്ചയാണ് ഓരോ വിജയ ആരാധകരും ആ കാഴ്ച. ആദവ് അർജുന എന്നും ഞാൻ சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. ആദവ് അർജുന TVK ജനറൽ സെക്രട്ടറിയും വിജയിയുടെ പ്രചരണ പരിപാടികളിലൊക്കെ മുഖ്യ സംഘാടകൻ എന്ന നിലയ്ക്ക് അറിയപ്പെട്ടതാണ്. വിജയുടെ വലങ്കൈ അല്ലെങ്കിൽ വിജയുടെ ഏറ്റവും പ്രധാന ടോപ്പ് 5 നേതാക്കളിൽ വിജയുടെ ഏറ്റവും അടുത്ത ടോപ്പ് 5 നേതാക്കൾ ഒരാളാണ് ആദവ് അർജുന. ആദവ് അർജുന കേവലം നേതാവ് എന്നതിനപ്പുറം പല വിവാദങ്ങൾ, നേരത്തെ കരൂർ ദുരന്തത്തിന് തുടർച്ചയിൽ വലിയ വിവാദങ്ങൾക്കൊക്കെ കാരണമായ പല പ്രതികരണങ്ങൾ നടത്തിയ നേതാവ് കൂടിയാണ് ആദവ് അർജുന. പക്ഷേ KG അരുൺരാജ് അവർ KG அருண்ராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக
உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கேஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். മുൻ IRS ഉദ്യോഗസ്ഥൻ തമിഴ്നാട് സ്വദേശി ഡോക്ടറാണ്. തമിഴ്നാട്, ബീഹാർ, മഹാരാഷ്ട്ര എന്നിവിടങ്ങളിൽ ആദായ നികുതി വകുപ്പിൽ 15 വർഷത്തിലധികം സേവനമനുഷ്ഠിച്ച ആളാണ് അരുൺ രാജ്. അതിനുശേഷം നിർബന്ധിത വിരമിക്കൽ, സ്വയം വിരമിക്കലിന് ശേഷം വിജയ്ക്കൊപ്പമുണ്ട്. വിജയ്ക്കൊപ്പം ഈ പറയുന്ന രാഷ്ട്രീയ പരിചയമുള്ളവർ കുറവാണെങ്കിൽ കൂടിയും പല രീതിയിൽ ഏതെങ്കിലുമൊക്കെ പ്രഗത്ഭരായ ആളുകൾ, സാധാരണക്കാരൊക്കെ MLA-മാരെ, അംഗൻവാടി ടീച്ചർമാരും അങ്ങേയറ്റം സാധാരണക്കാരായ മനുഷ്യന്മാർ, അങ്ങനെ എല്ലാത്തിന്റെയും ഓട്ടോറിക്ഷ ഡ്രൈവേഴ്സും എല്ലാത്തിന്റെയും செங்கோட்டையன். ഒരുപക്ഷെ മന്ത്രിസഭയിൽ ഏറ്റവും മുതിർന്ന അംഗം സെങ്കോട്ടയ്യനാണെന്ന് പറയാം. അണ്ണാ DMKയുടെ മുൻ നേതാവായ കെ സെങ്കോട്ടയ്യൻ എടപ്പാടി പളനിസ്വാമിയുടെ നേതൃത്വത്തെ ചോദ്യം ചെയ്തതിന് പുറത്താക്കപ്പെട്ട നേതാക്കളെ തിരിച്ചെടുക്കാത്തതിൽ പ്രതിഷേധിക്കുന്ന ADMK പുറത്തേക്ക് പോയ ആളാണ് செங்கோட்டையன். சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கே செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். തുടർച്ചയായ 10ാം വിജയമാണ് ഇക്കുറി സെങ്കോട്ടയ്യൻ നേടി. ഗോപിച്ചെട്ടിപ്പാള മണ്ഡലത്തിൽ നിന്നും TVK സ്ഥാനാർത്ഥി കൂടി മത്സരം ജയിച്ചു. ADMKയുടെ നീണ്ട 50 വർഷക്കാലത്തോളം ADMKയിൽ ഏറ്റവും സജീവം, അതിന്റെ ടോപ്പ് ബ്രാസിൽപ്പെട്ട നേതാവായിരുന്നു സെങ്കോട്ടയ്യൻ. ഭരണപരിചയം ഉറപ്പായുമുണ്ട്. അതിനുശേഷം TVKയിൽ ചേരുകയും ഹൈ ലെവൽ അഡ്മിനിസ്ട്രേറ്റീവ് കമ്മിറ്റി ചീഫ് കോർഡിനേറ്ററായി മാറുകയും ചെയ്തു. ഒരുപക്ഷെ ഉപമുഖ്യമന്ത്രി എന്നൊരു പദവി അവിടെ ഉണ്ടെങ്കിൽ ഒരുപക്ഷെ സെങ്കോട്ടയ്യൻ ഉപമുഖ്യമന്ത്രി ആയേക്കും എന്നത് കേട്ടിരുന്നു. സർക്കാരിന് ഭരണപരിചയം എന്ന് പറഞ്ഞാൽ യുവാക്കളുള്ള കന്നി MLA-മാർ ധാരാളമുള്ള ഒരു മന്ത്രിസഭയിൽ ഭരണപരിചയം പ്രധാനമാണ്. ആ ഭരണപരിചയത്തിന്റെ മുഖം എന്ന നിലയ്ക്ക് കൂടിയാവണം രാഷ്ട്രീയ കരുത്ത് സെങ്കോട്ടയ്യനെ ഉൾപ്പെടുത്തിയതിലൂടെ വിജയയുടെ ലക്ഷ്യം. എന്തായാലും ഇന്ന് സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന 9 മന്ത്രിമാരിൽ ഏറ്റവും പ്രധാനി, ഏറ്റവും ഭരണപരിചയമുള്ളയാൾ അല്ലെങ്കിൽ ഇതുമായി ബന്ധപ്പെട്ട ഈ അഡ്മിനിസ്ട്രേഷൻ വെങ്കട്ടരമണൻ. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ YouTube ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.